குட் ஆஃப்டர்நூன்டா. நீங்கள் வந்து கும்பகோணத்துலேருந்து வரீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர் பானு ரெஃபரன்ஸில் வந்து சிபி டாக்டர் பார்க்க வந்தீங்க. அதுக்கப்புறம் ஆக்சிப்ளஸ்க்கு இப்போ வரீங்க. ஸோ கும்பகோணத்துலேருந்து இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் நான் செஷன் சொல்லும்போது அம்மாட்ட சொன்னேன், இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் நம்புங்க, அடிக்கடி வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு. இன்னைக்கு எத்தனாவது செஷன்? இப்போதான் செகண்ட் செஷன். ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறம் என்ன? செஷன்லேயே எனக்கு ஹெட்டேக் போயிடுச்சு ஆல்மோஸ்ட். சுத்தமாக இல்லை. நான் வெயிலில் போனால் ரொம்ப ஹெட்டேக் வரும் எனக்கு. புரியுது. இப்போ அந்த ப்ராப்ளமே இல்லை. சரி, அதாவது வெயில்ல போனா தலைவலி வருங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து அது நார்மல்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது நார்மல் விஷயம் இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு தைராய்டு ப்ராப்ளமும் இருந்தது, ஞாபகம் இருக்காடா? நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் கண்டுபிடிச்சோம்மா. ஸோ நீ அதே மாதிரி நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்க, ஐயோ அடிக்கடி வரணுமா, இல்ல வந்து இங்க வந்தா அது சரியாகுமா? ஆனா இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. எனக்கு நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிருந்தீங்க. எனக்கு டேப்லெட்ஸும் எனக்கு இது பண்ணி கொடுத்தேன். ஆமாண்டா. நான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் கூட மந்த்லி ஒன்ஸ் வரணுமோன்னு பயந்தேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ணி கொடுத்துட்டேன். ஆமா, ஏன்னா உங்களோட மேஜர் கன்சர்ன் வந்து கும்பகோணத்துல இருந்து இங்க வரணும், அடிக்கடி வரணுமா, நிறைய கேள்வியோட வந்தீங்க. பயமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. எனக்கு ஹெட் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு பேஷண்ட்டை ரெஃபர் பண்றாங்க. ஹெட்டேக்கே நான் மறந்துட்டேன். அம்மா தான் நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க, பாரு இப்போ நீ போற உனக்கு ஹெட்டேக் வரதில்ல அப்படின்னு நோட்டீஸ் பண்ண சொன்னாங்க. அப்படியே தான் எனக்கும் ஓகே, அம்மா நம்மளுக்கு வரதில்லை. நானே வாலண்டியரா போன யோசிச்சாலும் வரலன்னு யோசிச்சா கூட வர மாட்டேங்குது. பார்த்து தலைவலி வரலன்னு யோசிக்கிறாங்களா? இது என்னது? நான் இது என்ன சொல்றது? ஸ்கின்னும் ஆக்னிலாம் நிறைய இருந்துச்சு, ஸ்கின்னும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போதான் லைட்டா இருக்கு. ஓகேடா. ஹெட்டேக் கான் கம்ப்ளீட்லின்னு போட்டேன். ஸோ யாராவது ஃபீமேல்ஸ் தலைவலியோட அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவலி வெயிலுக்கு போனா வரும், சாப்பாடை மிஸ் பண்ணா தலைவலி வருது, அதே மாதிரி இதெல்லாம் நார்மல் இல்லைங்க. அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரும். இதெல்லாம் ஒரு செஷன்ல நடந்த மிராக்கிள். மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துட்டு இருக்கீங்களாடா? அதே மாதிரி முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஹெட்டேக் விடுங்க, மித்த விஷயங்கள் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்கடா? எனக்கு ஸ்கின் கிளியரா இருக்கு. ஸ்கின் கிளியரா இருக்கு. வெரி குட். கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. வெரி குட். நான் ரொம்ப தூங்கிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஓகேடா. கோவம் எப்படி இருக்குடா? கம்மியா இருக்கோ? மோஸ்ட்லி கோவம் இல்ல. ஏன்னா அம்மா சொன்னாங்க முன்னாடி கொஞ்சம் கோவம் வரும்னு. அதே மாதிரி சைக்கிள்ஸும் கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும்டா. அதே மாதிரி முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியா இருக்காடா? ஓகே, மாறும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இன்னைக்கு தானே செகண்ட் செஷன். எனக்கு இப்போ நீங்க சொன்னது தலைவலி இல்லைன்னு சொன்னதே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ஒண்ணு சொன்னாங்க, அம்மா நோட்டீஸ் பண்ணி தான் சொன்னாங்க, நான் அவ்வளவு கவனிக்கல. பாப்பா போய் அவ தலைவலி இல்ல அப்படின்னு சொன்னேன். மாமான்னு சொல்லி ஆகஸ்ட் 9 அவங்க வராங்க. ஆகஸ்ட் 9 வராங்க. ஆகஸ்ட் 9 வரும்போது நீங்க சொல்லணும் மரியம் பிவி கும்பகோணத்துல இருந்து வரவங்களோட ரெஃபரன்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரியாது இல்லடா. யூசுவலி ரெஃபரன்ஸ்ல வரவங்களுக்கு நான் கன்சல்டேஷன்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன். அம்மா கூட்டிட்டு வரேன். அப்படியே ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவ்வளோக்கா, அதனால அம்மாவே அழைச்சிட்டு வராங்க. வெரி குட். அது முதுவலியால ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, அப்ப சிபி டாக்டரையும் பார்க்க சொல்லுங்க. சாரை பார்த்துட்டு உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னுடா, எனக்கு கொஞ்சம் இந்த வெர்டிகோ இருக்கு மேம். வெர்டிகோ இருக்கு, மயக்கம் இருக்கு. ஓகேடா. டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அது கண்டினியூ பண்ணலாங்களா? அது கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க வந்து சிபி டாக்டரோட மீட் பண்ற மாதிரி இருக்கும் வெர்டிகோ ப்ராப்ளம்க்கு. பட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இல்லைன்னா பயப்படாதீங்க. ரொம்பலாம் இல்லை, லைட்டா ஒரு மாதிரி ஹெவியா, லைட்டா ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஓகே. பட் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தைராய்டு சரியாக நிறைய விஷயங்கள் மாறும். நோட் பண்ணி பாருங்க. இஃப் பாசிபிள் சிபி டாக்டர் பேர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஸ்லாட் போட்டுருங்க. ஏன்னா இங்க வந்தா எல்லாமே சரியாய் போகணும், ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்துட்டு போகணுங்கிறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் விஷயம். அண்ட் தென் கரெக்டாக அந்த செஷன்ஸ்லாம் முடியும் போது அந்த டெஸ்ட் ஏதோ அப்நார்மலா இருந்துச்சுல்லடா, அதை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பா கம்மியாயிடும். சரிங்களா? விட்டமின் டி வந்து நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப 7 தான் இருந்தது. இப்போ 16 இருக்கு. வெரி குட். செக் பண்ணிட்டீங்களா? அப்போ செக் பண்ணிருக்கேன். நான் வந்து பிளட் டெஸ்டே அடிக்கடி கேக்குற டாக்டரே இல்ல. ஆனா உங்க திருப்திக்கு பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிருக்கோம் மேம். அது பிளட் டெஸ்ட்லாம் ஓகேவா? எழுதிருக்காங்க பாத்துர்க்கேன். பயப்படாதீங்க. சரியா? லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் சொல்லிருந்தாங்க, அது எப்படி மேம் இருக்கு? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. see பிளட் டெஸ்ட் யாருக்கு தேவை தெரியுங்களா? அதாவது ரொம்ப ப்ராப்ளம் முத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளட் டெஸ்ட்ல தெரியும். உங்க ப்ராப்ளம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால அவசரப்பட்டு சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 6 வாரம் to 8 வாரம் போகட்டும். இல்ல மினிமம் வந்து ஒரு எனக்கு டைம், உடம்பு வந்து ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவசரமா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் இருக்காது. பொறுமையா பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் வேற என்ன, சீக்கிரம் செகண்ட் பேபியோட வந்து என்ன மீட் பண்ணுங்க. ஸ்வீட் பாக்ஸோட வந்து மீட் பண்ணணும். வரணும். நம்பிக்கை இருக்குல்ல? இப்போ நம்பிக்கை இருக்கு. அண்ட் கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் கூட கம்மியா இருக்குடா. டோனே மேடம் ஒரு ஷேட் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. எனக்கு இப்போ இந்த ஐஆர்எஸ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பாருங்களேன். தண்ணி மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்கும் கொடுத்திருந்தீங்க நீங்க. ஆமா, அம்மா சொன்னாங்க, பாரு என்ன நினைப்பு வச்சிருக்காங்க போல இருக்கு. மறக்க மாட்டேன். எனக்கு மரியம் பிவி கும்பகோணம் நினைமே சரி
ட்ரெயின் அது மட்டும் தான் மனசுல இருந்தது சாட்டர்டே. அதனால தான் நான் டிக்கெட் கிடைக்கல தக்கல்ல பாருங்களேன். போட்டுட்டு நாங்க நெக்ஸ்ட் டைம்ல ப்ராப்பரா புக் பண்ணிங்கம்மா. அடுத்த செஷனும் இதே தான் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். நான் பார்த்து சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ்ல வந்து இங்க சரியாயிட்டு போனது, ப்ளஸ் கன்சல்டேஷன் நான் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி. அப்புறம் அடிக்கடி வர வேணாம்னு நான் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அடிக்கடி வர முடியாது, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு குழந்தைய அடிச்சுட்டு வர முடியாது, குழந்தை வெளியில இருக்கோ தூங்குறாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் சரி இப்ப நாங்களே 4 பேருக்கு நாங்க ரெஃபர் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியுது நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு, நீங்க வந்து நல்ல டீடைலா பாக்குறீங்க. நீங்க மேலோட்டமா மத்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு தெரியும்ல, நார்மலா தெரியுது, மேலோட்டமா பார்க்காம நல்லா டெப்தா பாக்குறாங்க. ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட் அது இங்கதான். அத நான் ஷூரா சொல்றேன். Thank you so much. நான் தான் சந்தோஷம் சொல்லணும். ஏன்னா 1 மந்த்ல இவ்ளோ இதுனா நம்மளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்பல தானே, யோசிச்சிட்டே இருந்தீங்க. அவங்க சொன்னாங்க, ஆனா ஓகே தான். ஆனா வந்து எனக்கு விட்டமின் டி கொஞ்சம் டபுளாவே வந்துருச்சு எனக்கு 1 மந்த். நான் இன்னும் நல்லா இதுவா இருந்தேனா இன்னும் வந்திருக்கலாம். அது விட்டமின் டி மட்டுமே ப்ராப்ளம் இல்லடா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியலா தெரியுது, அது மட்டும் தான். ஆமா. நான் வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், ரூட் காஸ்ல இருந்து நம்ம கொண்டு வரோம். அப்புறம் வந்து இன்னொன்று, உங்க மம்மி அழுகும் போது எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் நான். அன்னைக்கு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்காக அழுகும் போது, எங்க அம்மா இப்படி தானே வந்து ஒரு குழந்தை வச்சிருக்கும் போது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா போய் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த காலத்துல எந்த அம்மா வந்து இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றது ஓகேங்களா, முடியல, எனக்காக தான் வராங்க. பாப்பா கொண்டு வருது, தனியா அனுப்ப முடியாது. ஸ்டார்டிங்லயே நீ பாத்துக்கோ, நல்ல உனக்கு நல்ல இது கிடைச்சிருக்கு, நீ ஸ்டார்டிங்லயே பாத்துட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லை. அந்த ஒரு இதுதான். அதனாலதான் அம்மாக்கும் செஷன்ஸ் இன்னைக்கு ஆட் பண்ணேன். அண்ட் நான் மறக்க மாட்டேன். அதாவது விஷயம் என்னன்னா, நீங்க அந்த நம்பிக்கையில தானே வந்திருக்கீங்க. இப்ப கூட ரெஃபரன்ஸ் பண்ணி எனக்கு நீங்க 2-3 விஷயம் வீடியோக்காக அவங்க சொல்றது இல்ல நம்ம சொல்றோம், நம்ம வீடியோக்காக நம்ம பேசல, நம்மளுக்கு தெரியுது, நம்ம கண்ணாடி நம்ம பாக்குறோம், நம்ம டெஸ்ட் ரிசல்ட் நம்ம போய் சொல்ல போறது இல்ல. ஓகே, கண்டிப்பா சீக்கிரம் வந்து ஸ்வீட் பாக்ஸோட வரீங்க, சரியா? போன தடவை சொன்னேன் மாற்றங்கள் வரணும். அப்பெல்லாம் வந்து எப்படின்னா மரியம் வந்து ரொம்ப டயர்டா இருந்தாங்க. இப்பதான் ஃபேஸ்ல சிரிப்பே வருது. அது நீங்க இப்ப சிரிப்பு வருது, தெளிவாயிட்டீங்க. முன்னாடி விட இப்ப தெளிவாயிருக்கீங்க. இன்னும் சில விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும், அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? பயப்படுற மாதிரி இல்லடா, பயப்படுற மாதிரி இருந்தா நானே சொல்லிடுவேன், அலாமிங்கா இருக்குன்னு சொல்லிடுவேன். பட் முன்னாடி விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொன்னாங்க. என்னடா மாறும்டா, மாறும் நான் பண்ணி கொடுத்துறேன். அடுத்து இன்னும் ஒரு 3 வாரத்துல நார்மல் ஆயிடும், சரியா? சன்லைட், அதாவது மெயினா இப்ப தலைவலி கம்மியானதே வந்து ஒரு சைன். இப்போ தலைவலி தானே நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. ஒரு விஷயம் உடம்புல வந்து அது நடக்கல அப்படின்னா அப்போ உடம்பு ஹீல் ஆகுதுங்கிறதுக்கான அடையாளம் அது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தலைவலி அது ஒரு டாட் போட்டா சரியாயிடும். இட்ஸ் நாட் a normal thing. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயமும் உடம்பு சொல்ற சைன். இது இப்படி பிரச்சனை கொஞ்சமா தான் குறைஞ்சிட்டே வரும். இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க எடுத்தோன்னே சொல்றீங்களா ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னு, இதுக்கப்புறம் பாருங்க உங்களை பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அதை எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து காமா அமைதியா ஃபீல் பண்றீங்க. நல்ல தூக்கம் எனக்கு இப்பவே வருது. என்ன விட்டு நான் இங்கே படுத்து இப்பவே தூக்கம் ஆக்ஸிபிளஸ்ல ஒரு பெட் போட்டு ஃப்ரீயா ஃப்ரெஷ் ஏர் நல்லா பிரீத் பண்ற அந்த ஒரு இது எனக்கு அப்பதான் தெரியுது. வெரி குட். நம்ம சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க பேபி பிளான் பண்ணீங்கன்னா அந்த பேபி வந்து ஹெல்த்தியான பேபியா இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, உங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு செகண்ட் பிரெக்னன்சிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேபி பிளான் பண்ணும்போது அந்த பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட் முதற்கொண்டு அந்த பேபியோட இம்யூனிட்டி முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நிறைய ஆட்டிசம், மூளை வளர்ச்சிக்கும் அந்த மாதிரி தான் நிறைய, அதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர்ல வரக்கூடாதுங்கிறதையும் மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் ஒர்க் பண்ண வேண்டாம். நம்ம சும்மா வரீங்க போறீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தான் சொல்லணும், ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா தான் எனக்கு ரூட் காஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து ஹோப்னு சொல்லிருந்தேன். இப்போ ஹோப் ஓகே, ஹோப் கொடுத்துட்டீங்க நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஹோப் கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்து எனக்கு கண் கூட தெரியுது ரூட் காஸ் சரியாகிறது. ஆமா, சரியாத நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து உங்க அம்மாக்கு தான் ஃபேன். ஏன் சொல்லுங்க, எவ்ரி டைம் நான் உங்க அம்மா பாக்கும்போது எங்க அம்மா பார்த்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் வீடியோ வந்து பேசிருக்கவே மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. இப்போ பாத்தீங்களா வயலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப அம்மா நிறைய பேசிட்டு இருந்தாங்க, அம்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கு. இன்னொன்னுடா, எந்த ஒரு அம்மாவும் இப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ நான் என் பிள்ளையை நம்பி எங்க அம்மாட்ட விட்டு வந்திருக்கேன்ல, அந்த நம்பிக்கையில தான் நீங்க இங்க வரீங்க. அந்த மாதிரி ஒரு 50% பாப்புலேஷன் தான் அப்படி இருக்காங்க. அந்த 50% பாப்புலேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி அம்மா கிடைச்சதுக்கு
நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். உண்மை ஆமா, உண்மை உண்மை கண்டிப்பா. அதுதான் உண்மை. அது வந்து நான் உங்க அம்மாவுக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் மேடம், உங்க ஃபேன் தான் நான். சரிங்களா? உங்களுக்கு ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தையில ஆக்சி பிளஸ் டிஸ்கிரைப் பண்ணா என்னன்னு சொல்லுவீங்க மேடம்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு நல்லா வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாருங்க, இது எப்பயுமே இதான் சொல்லுவாங்க. அதனாலதான் இப்ப எங்க அக்கா பொண்ணையும் இப்ப சொல்லுவேன். நானே டிலே பண்ணாலும் இல்ல மம்மி டைம் இல்ல அவங்க வந்துருவாங்க. பாப்பாக்கு இந்த மாதிரி லீவ் விடட்டும் நம்ம போலாம் அப்படின்னு. இல்ல இல்ல டேப்லெட் முடியுது உடனே போனாதான் நம்ம அது கண்டினியூவா நம்ம பண்ணணும். நீ டிலே பண்ணினா அப்புறம் திரும்ப உனக்கு ரிப்போர்ட்ல இது பண்ணோம், மேம் வந்து சரியா நம்ம சாப்பிடலன்னு இது பாத்தீங்களா? பண்ணுவாங்க. கரெக்டா வந்து என்ன தக்கல்ல புக் பண்ணி வந்திருக்கேன். தக்கல்ல புக் பண்ணி வந்திருக்கீங்க. ஐம் கிரேட்ஃபுல்டா. சரிங்களா? இன் ஃபியூச்சர்ல இந்த வர நீட் இருக்காது, ஒன்லி ஸ்வீட் பாக்ஸ் தான் வரும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? அது நடக்கும் நடக்கும். ஆனா நான் வந்து மிராக்கிள்னா 1 செஷன் 2 செஷன் சொல்ல மாட்டேன். டேக்ஸ் டைம். டேமேஜ் ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ.